இது எல்லாம் யாருக்கு? கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியோட குடும்பத்தோட சம்சாரியா வாழ்றவனு தான். ரொம்ப நொந்த போய் ஆத்மாக்களை போய் என்னத்த பண்றது? அப்போ அவனுக்கு தேவையான அளவுக்கு பயணங்கள், மோட்சம், முயற்சி, பொருளாதாரம் செலவு பண்ற அளவுக்கு காசு இருக்கும். கடனாக வாங்கி செலவு பண்ணணும். புது மகிழ்ச்சியான இடங்கள் பார்க்கறது. அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசிக்காரன் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். அஸ்ட்ரோ வேர்ல்டு நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஜோதிட சம்பந்தமான தகவல்கள் என்னோட பார்வையிலிருந்து நான் சொல்லியிருக்கு. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இந்த குரு பயிற்சி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அவளோட மகரத்துக்கு. மகர ராசி நேயர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, 3-12 கூடியவன் கரெக்டாக வந்து ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறார். இப்போ 3-12 கூடிய வெற்றிக்கு அயனசேன மோட்சஸ்தானாதிபதிக்கு அதிபதியான குரு, சனிக்கு ரொம்ப ஃப்ரெண்டு தான் குரு. கரெக்டாக சனி வீட்டில் குரு நீச்சமானா கூட நீச்ச பங்கம் வரதும் அங்கே தான். அப்போது அந்த வீட்டுக்கு அதிபனான சனி பகவானுக்கு இப்போ குரு வீட்டில் உட்காந்துருக்காரு. அந்த குரு வந்து இப்போ மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு மே 15ஆம் தேதி. அவன் 12ஆம் வீட்டை பார்த்துருவான், 10ஆம் வீட்டையும் பார்த்துருவான், 2ஆம் வீட்டையும் பார்த்துருவான். இப்போது இந்த ராகு கேது பயிற்சியாகி 2ஆம் இடத்துல வந்து தொல்லை கொடுக்க வேண்டிய காலகட்டம் இல்லையா? இந்த காலகட்டத்தில் இந்த குரு பார்வைன்றது அவங்களுக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்ட் பண்ணி விட்டுருவோம் குடும்பத்தை. அப்போ கூட 8 இருக்கிற கேது அவங்களுக்கு தொல்லை கொடுக்கும். இது எல்லாம் யாருக்கு? கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியோட குடும்பத்தோட சம்சாரியா வாழ்கிறவனு தான். சன்னியாசிக்கு கிடையாது, குழந்தை குட்டி இல்லாதவனுக்கு கிடையாது. அவனுக்கு ஏற்கனவே துக்கம் இருக்குது. அதனால இப்போ கேது வந்து என்ன பண்ணுன்னா, நீ ஏற்கனவே நொந்திருக்கணும், உனக்கு கண்டுக்க மாட்டேன், பாட்டு போ தம்பி அப்படின்னு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும்னு தான் பிடிக்கும் குரலை, புரியுதா? இப்போ சிலது ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு இருக்கும் பாருங்கள், திடீர்னு ஒரு விபத்து அவனுக்கு நடக்கும், அதை அவன் ரொம்ப இடிஞ்சு போய் உட்காந்துருவாங்க. ரொம்ப நொந்த போய் ஆத்மாக்களை போய் என்னத்தை பண்ணுறது? அதனால தான் வந்து சாஸ்திரம் என்ன சொல்கிறது, சம்சாரிக்கு தான் இதெல்லாமே பொருந்தும், சன்னியாசிக்கு இல்லைன்னு. சன்னியாசிக்கு நவகிரகங்களுக்கு அப்பாற்பட்டு அப்படின்ற ஒரு விதி இருக்கு. ஏன்னா அவன் தான் எல்லாம் துறந்து போயிட்டான், துறவி ஆயிட்டானே, அவனுக்கு என்னத்தை இருக்குது? இப்போ கிரகங்கள் எல்லாம் எதை குறிக்கி விடுறது? உன்னோட போக வாழ்க்கையை பற்றி தான் இங்கே பேச்சு. இப்போ நம்ம பேசுகிறது எல்லாமே ஒரு மனுஷனோட சுகபோக வாழ்க்கையோட சுகதுக்கங்களை பற்றி தான் பேச்சு. எது போகத்தை கொடுக்குற, எது நன்மையை கொடுக்குற, எது சுகத்தை கொடுக்குற, எது மகிழ்ச்சியை கொடுக்குற, எது புகழை கொடுக்குறது, பொருளாதாரத்தை, நமக்கு எதில் சந்தோஷம் வரும் தானே நம்ம எதிர்பார்க்கறோம். அதை தான் பார்க்குறாரு. அப்போ சன்னியாசிக்கு என்ன இருக்குது? அவன் எதுவுமே இல்லையா? ஒன்றும் இல்லையே. அப்போ அதனால தான் அவனை தவிர்த்து வச்ச. இவன்கிட்ட பேசாத, ஜோதிடம் பேச வேண்டாம், உங்களை தூக்கி உரங்கட்டு. ஏன்னா இவனுக்கு தான் ஒன்றும் இல்லையே. ஸோ இப்போ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தன் வீட்டை தானே பார்க்குறான். அப்போ அவனுக்கு தேவையான அளவுக்கு பயணங்கள், மோட்சம், முயற்சி, பொருளாதாரம் செலவு பண்ணுற அளவுக்கு காசு இருக்கும். கடனாக வாங்கி செலவு பண்ணும். ராசிக்காரில் தானே இருக்குது 3 கூடிய, கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய டைம் தான் இது. அப்போ இந்த குரு பயிற்சி என்ன பண்ணுவோம், கடனாலே ஆக்கும். ஆனால் கடன் வாங்கினா கூட அவன் அது யூஸ் பண்ணக்கூடிய அமைப்பு அவனுக்கு இருக்குது. இப்போ ஒரு பயணம் பண்ணுறது, ஒரு கோவிலுக்கு போகிறது, ஒரு வினோத யாத்திரை போகிறது, இதுக்கெல்லாம் வந்து அவனுக்கு இந்த டைம் பயன்படும். ஸ்தல யாத்திரை போகலாம். ஸ்தல யாத்திரைகள், புது மகிழ்ச்சியான இடங்கள் பார்க்கறது, புது புது இடங்களை 12ஆம் இடம்ன்றது அது அந்த தன் வீட்டை தானே பார்க்குறதில்ல, அந்த அமைப்பு கொடுத்தே ஆகணும்ல. ஆமாம், ஜாலியாக சுற்றி பார்க்குறதுக்கு போய் ஆமாம். அது வந்து திருவாதிரையில் போய் சண்டால யோகம் ஆகும்போது அது ரொம்ப நல்லா இருக்கும். கடன் வாங்குவானா இந்த டைமில் மகர ராசிக்காரன். பட் சமம் அது அடிப்படை ஜாதகத்தின் அடிப்படையில் தான் நம்ம அது பேசணும், கரெக்டாக. பட் 2ஆம் வீட்டில் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை ஓரளவுக்கு இந்த பார்வை சால்வ் பண்ணும். அப்போ கூட அந்த 8 இருக்கிற கேது அவனுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணும். இந்த பயத்தை உண்டு பண்ணுறதுக்கு, சால்வ் பண்ணுறதுக்கு அவன் கோவிலாக சுற்றுவான் இந்த டைமில். இதை பண்ணால் சால்வ் ஆகுமா, அதை பண்ண 10 ஜோசியரை பார்ப்பேன், அதுக்கு செலவு பண்ணுவான். 10 சாமியாரை பார்ப்பேன், அது செலவு பண்ணுவான். பரிகாரம் பண்ணுவான். இந்த மந்திரம் தந்திரத்துக்கெல்லாம் போவோம். 8ஆம் இடத்துல கேது வந்து உட்காந்துருல. அப்போ அவனை பயன்படுத்துவான். அவனுக்கு அந்த பிரச்சனை வரும், திடீர்னு பார்த்தா தூக்கம் போயிடும். அப்போ வந்து இது வந்து இந்த 12ஆம் இடத்துல வந்து இந்த குரு பார்க்கறதுனால, அதாவது மிதுன வீட்டிலேருந்து பார்க்கறதுனால, அதுவும் குரு வந்து திருவாதிரையில் உட்காந்து பார்க்கும்போது இவன் என்ன பண்ணுவான்னா, இவனோட பயத்தை மாற்றுறதுக்கு இவன் நிறைய கிளம்புவான். கடன் வாங்கிட்டு கோவிலாக சுற்றுவான், நிறைய வந்து சிவத்தலங்களாக சுற்றுவான், நிறைய அம்மன் கோவிலாக போகும், நிறைய வந்து நாகத்தம்மன் கோவில் அந்த மாதிரிலாம் போகும். 2வது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் மந்திர தந்திரங்களை செலவு பண்ணுவான். அது சொல்லுங்கள். மந்திர தந்திரங்களை செலவு பண்ணான். இவனை குழப்பி விட்டுரு, இவனை முதல்ல தூக்கமே போயிடுமே, சிக்கலாயிடும். 8ல் உட்காந்துருக்குல்ல கேது. இப்போ இவனுக்கு வந்து ஜனன காலத்தில் இப்போ ராகு தசையோ கேது தசையோ நடந்தால் சொல்லவே வேண்டாம்.
அதீத பயப்படுவாங்க. சந்திர தசை நடந்தான்னு சொல்ல வேண்டாம். என்ன சந்திர தசை, கேது தசை, ராகு தசை, செவ்வாய் தசை, சூரிய தசை எல்லாம் நடந்தால் கண்டிப்பாக இவங்கள தொல்லை பண்ணும் மகர ராசிக்காரனுக்கு. அதுக்காக அவன் காசு கடன் வாங்கியாவது செலவு பண்ணுவான். 2வது 10ஆம் வீட்டை பார்த்துடுற ராசிக்கு. 10ஆம் வீட்டை பார்க்கும்போது என்ன பண்ணுவான்? சொந்த தொழில் பண்ணணுமா? சொந்த தொழில் பண்ணிலாம் போய் நொந்து போவோம். ஸோ இந்த மாதிரிலாம் விஷயம் நடக்கும். 10ஆம் வீட்டை பார்க்க ஒன்றுன்னு கேட்டால் இவன் வந்து தொழிலுக்கு இன்வெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணுவான். தசாபுத்தி சரின்னு அந்த இன்வெஸ்ட் பண்ணலாம் வீணாக போயிடும். அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசிக்காரன் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். குடும்பத்தில் பிரச்சனை இல்லை, குரு சண்டாளமாக உடல்நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல்நலம் பெருசாக இவன் ஆயுள் ஆயுள் மனம் தான் இவனை குழப்பம். 8ஆம் இடம் என்றது உன்னோட மனம் புத்தி சம்பந்தப்பட்ட இடம். 8ஆம் இடம்ன்றது உனக்கு பயத்தை கொடுக்கக்கூடிய, தைரியத்தை செயலுக்கு செய்யக்கூடிய இடம். அப்போ என்ன பண்ணுவோம்? நீ பயந்து போய் ஒன்றும் இல்லாத ஒரு விஷயத்த ஒரு நிழலை பார்த்து பயப்படுவோம். கேதுன்னா என்ன? இல்லாத ஒன்று காட்டுறது தானே கேது. இப்போ அந்த படம் இந்த ஒரு விஷயத்த வந்து இல்லாத ஒரு விஷயத்தை காட்டி ஒன்று மிரட்டுறது தானே, புச்சாட்டி காட்டுறது தானே. அப்போ என்ன பண்ணுவோம்? அந்த 8ஆம் இடத்துலேருந்து ஒன்று மிரட்டி பார்ப்பான். எல்லாவது அவனை மிரட்டலையும் கொடுக்க பார்ப்பான். அப்போ அவனோட அஷ்டமாதிபதி ஸ்தலத்தில் அந்த அஷ்டமாதிபதி தசையோ, சூரிய தசையோ, கேது தசையோ, ராகு தசையோ, சந்திர தசையோ நடக்கும். ஆனால் இந்த அஷ்டமாதிபதியில் இருக்கக்கூடிய கேது நான் சொன்ன இந்த பிரச்சனையெல்லாம் இழுத்து விட்டுருவான். தொழில் தேவையில்லாமல் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவான். தப்பான பட் இது யோகா தசைன்னு வச்சுங்க. ராசி என்னோட இருக்கட்டும், லக்ன யோகா தசை என்னன்னா இதெல்லாம் ஒன்றும் பாதிப்பு ஏற்படுத்தாது. எல்லாமே பாதிப்பு ஏற்படுத்த கம்ஃபர்ட்டாக போய்டும். பட் இருந்தாலும் சின்ன சின்ன தொலைகள் வரும். மகர ராசிக்கு வந்து சிக்கல் இல்லாத ஒன்றும் போக முடியாதுன்னு சொல்ல முடியாது. பட் விபரீத ராஜயோக தசை, நீஜபங்க ராஜயோக தசைனா இதெல்லாம் பாதிப்பு. இதெல்லாம் பாதிப்பு வராது. விபரீத ராஜயோகம், நீஜபங்க ராஜயோகத்துக்கெல்லாம் இந்த பூச்சாண்டி வேலை நடக்காது. அதே மாதிரி நான் முதலே சொன்ன மாதிரி உடைந்த நட்சத்திரங்கள் உத்திரம், உத்திராடம், கார்த்திகா, மிருகசீஷம், சித்திரை, அவிட்டம், புனர்பூசம், விசாகம், பூரிட்டாதி நட்சத்திரங்கள், உடைந்த நட்சத்திரங்கள் இதெல்லாம் தான். இதுங்களுக்கு வந்து அவ்வளோ பெருசாக பாதிப்பு இருக்காது. பாட்டுக்கு வண்டி ஓட்டிகிட்டு போயிடலாம். இதுதான் வந்து இந்த 12ஆம் இடத்து பார்க்குறதுனா. அப்போ இது என்ன ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70 விழுக்காடு தொல்லை கொடுக்கக்கூடிய, சிக்கலை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான். இதுவும் சொல்லிடுறா தெளிவாக. ஜனன ஜாதகம் கரெக்டாக இருந்தால், தசையின் தசாபுத்திகளும் யோகமாக இருந்தால், விபரீத ராஜயோக தசையோ நீஜபங்க ராஜயோக தசையோ இருந்தால் பிரச்சனை இல்லை, கடந்து போயிடலாம். ப்ளஸ் இது வந்து சம்சாரிக்கு தான், கல்யாணம் ஆகி மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டுறவனுக்கு தான் இந்த தொல்லை. பட் என்ன இதில் ஒரு ப்ளஸ் என்ன, நமக்கு 7.5 முடிஞ்சுது, அது ஒரு பெரிய ப்ளஸ். ப்ளஸ் 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானத்தை குரு பார்த்துறது, அது ஒரு ப்ளஸ். அப்போ 8ஆம் இடத்துல இருக்கிற மூலமாக அப்போ இவனுக்கு மெயினாக என்ன பண்ணுவான்? 8ஆம் இடத்துலன்னா முதுகெலும்புக்கு கீழே பிரச்சனை கொடுக்கலாம், கையில் வந்து உடச்சி வச்சுட்டு வரலாம். இது வந்து வெளியில் உள்ளது. மேக்சிமம் கேது வந்து வெளியில் பிரச்சனை கொடுக்காது, உள்ளதான் பிரச்சனை கொடுக்கும். கேதுன்னா இன்டீரியல். அதனால தான் நான் முதலே சொன்னேன், மன ரீதியான பயத்தை காட்டுவான். ஒன்று இல்லாத ஒன்று இருக்குன்னு நினச்சி பயப்படுவான். இதுதான் இப்போ மகர ராசிக்காரன் வரக்கூடிய விஷயம். பட் இதுவும் இவனுக்கு யோக தசைகளோ, யோகாதிபதிய தசைகளோ, விபரீத ராஜயோகம், நீஜபங்க தசாபுத்தி இருந்தால் இது வந்து பாதிப்பு இல்லை. இதான் இந்த ராசியை பற்றி நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த கல்வி, குழந்தை பாக்கியம் இதை பற்றி கொஞ்சம். கல்வி, குழந்தை பாக்கியத்துக்கு ஆனால் அடிப்படை ஜாதகத்தை வச்சு தான் நம்ம பேசணும். இப்போ இந்த குரு பயிற்சியான இது ஒன்றும் பெருசாக இதில் ஒன்றும் பெனிஃபிட் ஆன மாதிரி ஒன்றும் இல்லை. அந்த இடத்த வந்து அவன் பார்க்கல, அதனால் அதை பேசி புண்ணியம் இல்லை. கரெக்டா? மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. சொல்யூஷன், பரிகாரம் இது எல்லா இடத்துக்கும் சொல்கிறதான். இது குருவை ப்ளீஸ் பண்ண மாதிரி நெய் விளக்கு, குரு ஹோரையில் போய் சக்கரம் பொங்கல் 10 பேருக்கு கொடுக்குறது, தானம் பண்ணுறது, முருகன் கோயிலுக்கு போகிறது, முருகன் கோயில் திருச்செந்தூர் போய் வர்றது, இந்த மாதிரிலாம் தான். இந்த ஆன்மீக பெரியவர்கள், இந்த சித்தர்களை போய் பார்க்குறது. இந்த பசுமாட்டுக்கு அகத்திக்கிற வந்து தானம் பண்ணுறது, வியாழக்கிழமை காலையில் குரு ஹோரையில், இதெல்லாமே நன்மைகள் தான் கொடுக்கும். இது இந்த குரு சம்பந்தமான எல்லா விஷயத்துக்கும் இந்த பரிகாரத்தை நம்ம சேர்த்து. ஜீவசமாதின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி இடத்துக்கு போகலாம். ஜீவசமாதி, ஆமாம், அந்த மாதிரி இடத்துக்கு போகலாம். அது குருமார்கள் அந்த மாதிரி இடத்துக்கு போகலாம், தப்பு கிடையாது. ஏன்னா ஜீவசமாதின்றது ஒரு சித்தர் சமாதி ஆகணும் தான் ஜீவசமாதி. அந்த மாதிரி இடத்துக்கு அந்த குருஸ்தானங்கள். ஆமாம், மிக மிக மகிழ்ச்சி. எல்லோரும் வந்து நல்லாமல்ல இறைவனை வேண்டு வழங்கி வாழுங்கள். அன்பே சிவம், சிவாயர்கள் எல்லோருக்கும் இருக்கட்டும்ன்றது என்னோட தாழ்மையான வேண்டுதல். சிவாயனமா. நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். நிறைய பேர் இதை பற்றி விமர்சனம் பண்ணும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நமக்கு பயனுள்ளதாக இருந்தால் அப்படி தோணுச்சுன்னா 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், 10 பேருக்கு தகவலை சொல்லுங்கள். இந்த சேனல் மேலும் மேலும் சிறக்க வாழ்த்துக்கள்.